Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. காந்தலட்சுமியினுடைய மாடு வளர்ப்புக்கு அதற்காக தற்செயலாக கொடுத்த பேட்டிக்கு பின்னூட்டம் மட்டுமல்ல, பல பதிவுகள் பெரியாரின் பேரன்களும் பேத்திகளும் வெகு சினம் கொண்டு சீற்றம் கொண்டு சீறியதை காண முடிந்தது. உன் கருப்பையை எடுத்திருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்றது ஒரு யோக்கியதை இருக்கு. பெரியாரே சொன்னாரா? ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? இருக்கார்ல இந்த வயசானக்கு இருக்க. வெறும் சிசி மட்டும் இல்லைங்க, இவர் என்சியும் இவர்தான். கிழவன்னா கிழவன் தான். நான் இதுக்காக டை அடிச்சிக்க முடியுமா? இல்லை அமெரிக்கா போய் கேப்பு தோப்பா வாங்கி மாட்டிக்கின்னு வர முடியுமா? கிழவன் தான். ஸ்ரீவித்யாங்கிற அம்மா சொல்றாங்க பாடையில போறவன முதியவர், அதாவது பாடையில போற வயசுலயும் அந்த அளவுக்கு புத்தி வரல அப்படின்னா பாடையில போற வயசுல எல்லாரும் ஒரு நாளைக்கு பாடையில போய் தான் ஆகணும். ஆனா நீ கவலைப்படாதம்மா, எப்படி இருந்தாலும் உனக்கு முன்னாடி போக மாட்டான். அப்படி இருந்தாலும் உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன், கவலைப்படாத. ஏன்னா உன் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை, நீ பெரியார் பேத்திங்கிறத உண்மையாக ஒத்துக்கிற. திராவிடம்னா என்ன சொல்றாங்கன்னா விபச்சாரம்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், பெரியார் அதுதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பல பேர் விட்டு பழக சொன்னாரு. இந்த நூல் ஐயா ஆணைமுத்தி இருந்து, ஆண்கள் 2 ஒப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசநாயர்களை வைத்துக் கொள்ள முற்பட வேண்டும். சரியா? 10-15 பேர்ல போகணும். நீ எங்க சொன்னார்னு கேட்குறீங்களா? போய் சொல்லிட்டாரா? இந்த நூலில் சாமி சிதம்பரனார் எழுதிய நூல். தோழர் மதிவதனி தன்னோட கர்ப்பப்பையை எடுக்கலங்கிற காரணத்தினால அவங்க பெரியாரவாதி இல்ல. இந்த கிழட்டு பயலுக்கு கொஞ்சமாவது மூளைங்கிறதோ அறிவுங்கிறதோ ஏதாவது வளர்ந்துருக்கா? பெரியார் இதைத்தான் சொல்லியிருக்காரா? பக்கம் 242. புருஷன் தனக்கு இஷ்டமான பெண்ணை மணந்து கொள்வதற்கும், பெண் ஜாதி ஒரு புருஷனை தவிர வேறு எந்த புருஷனை எந்த காரணம் கொண்டும் மணந்து கொள்ள முடியாதற்கும் இக்குழந்தைகளை பெறுவதே பெருந்தடையாக இருக்கிறது. இதுவரை கூறி வந்தவைகளாலும் இன்னும் பல காரியங்களாலும் பெண்கள் கற்பத்தடையை அனுசரிக்க வேண்டியது அவசியமாகும். அப்பா பெத்த பிள்ளை, அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குரு சிஷையை எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி உலக நாட்டில் எல்லாம் சகசமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்ல வராருன்னாக்கா, இது இப்படி தானே ஒரு வரையறை உலகங்க இல்லை, அதனால் நானும் எதுவும் சொல்ல முடியாது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு போங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? ஏன்னா நீ நாம் தமிழர் சீமானுடைய பிரதர் கயல்வெளி சைமன் அவர்களே, இந்த பெருசு பேசுனதுல உங்களுக்கு முழு உடன்பாடு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா உங்களுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் நீங்க பிரிச்சு பிரிச்சு கிழிச்சு தானே படிப்பீங்க. ஈவேரா சொன்ன கருத்தை தான் நான் சொன்னேன். நீங்க முட்டிக்கணும் மோதிக்கணும்னா ஈவேரா கிட்ட போய் மோதிக்கணும். உடனே சீமா கிட்ட போறீங்க. இப்போ நான் பேசுறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது நாம் தமிழர் கட்சியின் கருத்தும் கிடையாது, இல்லை சீமானுடைய கருத்தும் கிடையாது. ஐயா, ஒரு வரலாற்று ஆய்வாளராக ஆசிவகம் குறித்து நிறையவே பேசிட்டு வரீங்க. திராவிடம் குறித்த விமர்சன கருத்துக்கள் நிறைய பகிர்ந்துட்டு வரீங்க. தற்போது நீங்கள் பேசிய மதிவதனி குறித்தும் தோழர் மதிவதனி குறித்தும் அதுபோன்று பெரியார் குறித்தும் பேசியிருக்கிற சில கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக மாறி இருக்கிறது. இந்த கருத்துக்களை எங்க பேசுனீங்க, என்ன பேசியிருக்கீங்க முழுசா? அது காட்டுமன்னார்குடியில கடந்த வாரம் ஐயா ஆனமித்து, புலவர் கலிய பெருமாள் இருவருக்கும் 100ஆண்டு விழா எடுத்தாங்க. அப்புறம் கூட ஐயா இளைய பெருமாள் அவருக்கும் சேர்த்து 100ஆண்டு விழா எடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். கூட்டம் முடிஞ்சு போச்சு. கூட்டம் முடிச்சுட்டு நான் வண்டி இடத்துக்கு போனேன். அவசர அவசரமா ஓடி இருக்கும்போது ஒருத்தர் கூட அந்த மைக்கை நீட்டினாரு. நீட்டினவர் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, மதிவதி நீங்க சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு, நாங்கெல்லாம் படிக்க சொல்றா, அவர் மாடு மேய்க்க சொல்றாரு, இதை பத்தி என்ன கருத்து கேட்குறீங்கன்னு கேட்டாரு.
எனக்கு ஏற்கனவே சில இந்த 200 ஓபி பேசுனதெல்லாம் கேட்டு கேட்டு நம்மளுக்கு செம்ம கடுப்புல இருந்தா அது வீட்டுக்கு போற அவசரத்துல ஓடினதால அப்ப சில கருத்துக்களை சொல்லிட்டு வந்தோம் நம்ம. இவங்க தன்னுடைய இயற்பெயரை மாத்தி வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த திராவிட ஊப்பிகள் எல்லாமே தெலுங்கு குடும்பம் பூராமே தன்னுடைய இயற்பெயரை மாத்தி மாத்தி தூய தமிழ் பெயரை வச்சுக்கிட்டு தமிழரை கொட்டாடிக்கிறீங்க. இப்ப நம்ம வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்துதான் இது வருது. மாடு மேய்க்கிறேன்னா எல்லாரும் படிக்கிறத போட்டுட்டு மாடி மேய்க்க போங்க அப்படிங்கிறது இல்ல. சரி, எல்லாரையும் படிக்க வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டீங்களா? இன்னைக்கு லட்சக்கணக்கான பொறியியல் படிச்சுட்டு பட்டதாரிகள் வேலை இல்லாம உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எந்த வேலை கொடுத்துருக்கீங்க? திராவிட மாடல் ஆட்சி படிக்க வச்சதுங்கிறீங்க. நீங்க படிக்க வச்சீங்களா, குடிக்க வச்சீங்களா? இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணியிருக்கான்? இப்ப இன்னைக்கு ஒட்டு தமிழகத்தினுடைய கடந்த 60 ஆண்டு திராவிட ஆட்சியினுடைய நிலை என்ன? எந்த நிலைக்கு வந்திருக்கோம்? மொழியை இழந்துட்டோமா? பள்ளியில மொழியை இழந்துட்டோம். அரசு பள்ளிங்கிற நிலை போய் கான்வென்ட் பள்ளி, யாரெல்லாம் அரசியல்வாதியோ அவன் கையில பள்ளிக்கூடமும் மருத்துவமனையும் வந்து நின்னுட்டுது. அதுக்காகவே மருத்துவம் படிக்க வைக்கணும்னு தூண்டுறான். மக்களுடைய பணத்தை பூரா வாங்கிக்கிறான். மக்களை நோயாளியாக்கி மருத்துவமனைக்கு கொண்டு போறான். இது ஒரு பக்கம். அப்ப கல்வி இந்த நிலையில ஆயிடுச்சு. கனிம வளங்கள் முழுக்க முழுக்க இந்தியாவின் குப்பை தொட்டி. உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியான்னா இந்தியாவின் குப்பை தொட்டி தமிழ்நாடு. 2 கட்சியுமே கையூடு வாங்கிக்கின்னு பன்னாட்டு குழுமங்களை இங்க வந்து உள்ள விட்டுட்டாங்க. அது வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். இந்த காற்று மாசு, நில மாசு, நீர் மாசு 3 மாசுகளையும் உருவாக்கக்கூடிய ஆலைகள் எல்லாம் இங்க கொட்டிட்டு உடனே கேட்பானோ தொழிற்சாலை இல்லாம எப்படி வளர்ச்சி வரும்னு. அதை தான் நாங்க சொல்றோம். தொழிற்சாலைங்கிறது தற்சார்பு பொருளாதார தொழிற்சாலை இருக்கணுங்கிறோம். மண்ணை மாசுபடுத்துறது இருக்கக்கூடாதுங்கிறோம். ஆற்று நீர் முழுக்க இன்னைக்கு மாசுபட்டு போச்சு. அப்ப ஒரு பக்கம் தொழிற்சாலைங்கிற முறையிலையும் நம்ம பாதிப்புக்கு உள்ளாயிருக்கோம். நம்ம மண் மலடுத்தன்மை விட்டுட்டுது. இன்னொரு பக்கம் கனிம வள கொள்ளைகள். இந்த கேடுகளை எல்லாம் ஓரளவுக்காக தடுத்து நிறுத்தி மீண்டும் பழைய சீர்நிலைமைக்கு கொண்டு வரணும்னு பேசும் பொழுது நீங்க அதை நக்கல் அடிக்கிறீங்க, நையாண்டி அடிக்கிறீங்கன்னா மாடு மேய்க்க சொல்றான்னா கோபம் வருமா வராதா? இப்ப இதை தானே அன்னைக்கு பிராமணர்களும் சொன்னா, ஆடு மேய்ச்சவன், மாடு மேய்ச்சவன், விவசாயம் பண்ணவன், தச்சு வேலை செஞ்சவன், கொல்லு வேலை செஞ்சவன், நெசவு நெஞ்சவன், குயவு வேலை செஞ்சவன், எல்லாரையும் சூத்திர பையன்னா அவன் கிண்டல் பண்ணானே, நான் தாழ்ந்த ஜாதின்னு சொன்னானா என்ன? அதுதானே நீங்களே சொல்றீங்க. சூத்திரன்னு சொன்னா அப்படின்னு வேலை சொன்னான்னு சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க மட்டும் என்ன சொல்றீங்க? ஒரு கொத்தனார் வேலை தெரிஞ்சவனா இருந்தாலும் அவன் இன்ஜினியர் படிச்சுட்டு அங்க வேலை கிடைக்கலங்கும் போது கொத்தனார் வேலையை செஞ்சு அவன் பிழைக்க முடியுங்கிறது தான் தற்சார்பு பொருளாதாரம். இந்த பொருள்கள் இல்லாம நக்கல் அடிக்கும் போது நம்மளுக்கு அதிகமான கோபம் வந்தது. அந்த வெளிப்பாடு தான். மற்றபடியா தனிப்பட்ட முறையில அந்த பொண்ணு மேலேயோ எந்த அந்த திராவிட கருத்தியலாளர் மேல வேற எந்த கோபமும் நம்மளுக்கு கிடையாது. நீங்க வந்து மற்றவங்களை பேசும்போது நீங்க அவ்வளவு தரக்குறைவா விமர்சிக்கிறீங்க. இந்த பின்னூட்டத்தை பார்த்தா இது பார்வை வந்து 2 லட்சத்துக்கு மேல பார்வை போயிருக்கிறேன் பேசினது. அது அவங்களால தாங்க முடியல. தாங்க முடியலங்கும் போது நீங்க விமர்சிக்கிறீங்க. விமர்சிக்கும் போது கருத்தை நீங்க வந்து விமர்சனம் செய்யணும். நான் பேசுறது கருப்பையாறு அர்த்தறியணும், குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு ஈவேர சொன்னாரு. கற்பத்தடை முன்னிறுத்தினாரு. ஒரு ஆணோட இல்லாம பல பேரோட தொடர்பு வச்சுக்கிறதா பெண் விடுதலைன்னு சொன்னாரு. அந்த பொருள் தான் நான் சொன்னது. அது ஏன் கருத்து கிடையவே கிடையாது. ஈவேரா சொன்ன கருத்தை தான் நான் சொன்னேன். நீங்க முட்டிக்கணும், மோதிக்கணும்னா ஈவேர கிட்ட போய் மோதிக்கணும். உடனே சீமா கிட்ட போறீங்க. இப்ப நான் பேசுறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது நாம் தமிழர் கட்சியின் கருத்தும் கிடையாது, இல்ல சீமானுடைய கருத்தும் கிடையாது. அதுல சில பேர் போடுறோம், அதுல ஏதோ பொறுப்பு வாங்கியதுக்கு போய் நிக்கிறான்னு. நான் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி உருவாக்குறதுக்கு முன்னாடியே தமிழ் தேசிய கருத்தியல்ல பயணிச்சவன். ஈழப்படுகொலைக்கு முன்பு இருந்து ஐயா நெடுமாறன் போன்றவர்களோட தமிழ் தேசிய கருத்தியல்ல திராவிடத்துல இருந்து அதுல இருந்து தான் வெளியே வந்து இந்த கொலைக்கும் பின்னாடிதான் நம்ம திராவிடத்தை வந்து மறு ஆய்வு பண்றோம்.
அந்த நிலையில உடனே வந்து காந்தலட்சுமின்னு எப்படி சொன்ன? அம்மா மதிவதனி தேசிய தலைவருடைய மனைவி பெயர் மதிவதனியை நீ சூட்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? உன் இயற்பெயர் என்ன? உன் இயற்பெயரை வந்து நாங்க ஆய்வு பண்ணோம். எஸ்.எம். காந்தலட்சுமி. அதான் எங்களுக்கு கிடைக்குது தரவு. ஆய்வு பண்ணும்போது. எஸ். சந்திரசகர்லா முடி அப்பா பேரு. எம். மானசா பிந்து. நீங்க தமிழர் குடி இல்லைங்கிறது உங்க அப்பா அம்மா பேருக்கு பார்த்தாலே தெரியுது தமிழ் குடி இல்லைன்னு. இந்த மாதிரி பட்டியல் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னுதாரணமே தட்சிணாமூர்த்தியா இருந்த கருணாநிதி தட்சிணாமூர்த்தியா இருந்தவர் கருணாநிதியா மாறுறாரு. நாராயணசாமியா இருந்தவர் நெடுஞ்செழியனா மாறுறாரு. சாரங்கமணியா இருந்தவர் வீரமணியா மாறுறாரு. இப்ப இந்த வீரலட்சுமின்னு ஒரு அம்மா ஒண்ணு கொடி பிடிச்சி நிற்கும். அது ஆனந்தி நாயுடு இயற்பெயரு. இப்ப ஏன் நீங்க பூராமே இந்த பிறமொழியாளர்கள் பூராமே தமிழ் பெயரை மாற்றி வச்சுக்கிறீங்களே, காரணம் என்ன? உங்க உங்க தந்தை பெரியார், உங்களுடைய பெரியாரு என்ன சொன்னாருங்கிறது பல பதிவுகள்ல நான் போட்டிருக்கேன். இப்ப உங்களுக்கு அதுல தோழர் மதிவதனி குறித்து நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள்ல அவருடைய பெயர் பற்றி நீங்க சொன்னதுக்கு ஆதாரம் கேட்கிறார்கள். அவருடைய பெயர் மதிவதனி அல்ல அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான ஆதாரம் கேட்கிறார்கள். சீமான் பேசும்போது அதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கல்ல, ஆதாரம் கொடுத்தோம்ல, நானே கொடுத்தேன். ஆதாரம் கொடுத்தோம்ல. இப்ப உங்களுக்கு வந்து மதிவதனின்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்கீங்கல்ல, சான்று கொடுங்க. நீங்க கொடுங்க. எங்களை கேக்குறீங்க? நாங்க சொல்ற ஒவ்வொன்றுக்கும் சான்று கொடுங்கன்னு கேக்குறீங்கல்ல. இப்ப கற்ப பைய நீக்கணும்னு இப்ப ஈவேரா எங்க சொன்னாரு? சான்று காட்டுங்கிறல்ல. பலதார மனத்தை அவர் ஏத்துக்கிறாரு. ஒருத்தவன் ஒருத்தி அப்படிங்கிற முறை தவறி ஒரு பெண் பல ஆண்களோடு வாழலாம் அப்படிங்கிறத வந்து ஈவேரா சொல்றாருன்னு சொல்றான். சான்று காட்டுங்கிறீங்கல்ல. நீங்க தான் சான்று காட்டணும். உங்களுடைய பின்புலத்தை நாங்க வந்து இப்ப ஆய்வு பண்ணும்போது வலைதளத்துல ஆய்வும் போது எஸ்.எம். காந்தலட்சுமின்னு வருது. அப்ப அதுக்கு பின்னாடி இப்போ பண்ணும்போது அப்பா வந்து சந்திரசேகர்லால் முடி மானசா பிந்து அப்படின்னு வருது தாயி. இது எங்களுக்கு இல்ல. அது இல்லைன்னா நீங்க தான் என்ன பண்ணணும், உங்க பள்ளி சான்றிதழை காட்டி தேருக்கு பாரு, இதான் என்னுடைய ஒரிஜினல் பேரு, இதுதான் அப்பா அம்மா பேரு, இதுதான் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். நான் வேணா சான்றிதழ் இப்ப நான் பேசுறதுக்கு சான்று எடுத்து தரேன். இப்போ உங்க தலைவர் ஈவேரா முதல்ல இளமையில எப்படிப்பட்டவருங்கிறத பார்த்துக்குங்க. அவருடைய இளமை காலம். இப்ப சான்று தமிழர் தலைவர். இந்த நூல்ல வந்து சாமி சிதம்பரனார் எழுதிய நூலு. பக்கம் 34. அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலைமாதர் இல்லங்களிலே புகுந்து புறப்படுவார். இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர். நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகள் இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர். நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவிரியாற்று மணலுக்கு செல்வார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு விடியற்காலையில்தான் வீட்டிற்கு திரும்புவார்கள். இரவு முழுதும் காவிரி ஆற்றங்கரையில கூத்தடிச்சிட்டு விலைமாதரோட பெண்களோட கூத்தடிச்சிட்டு வருவாரு. இக்கூட்டத்திற்கு ஈவேராவின் வீட்டிலிருந்துதான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது. ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியையே நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கிவிடுவார். அவ்வுணவுகள் வீட்டு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவேரி ஆற்றுக்கு போய்விடும். இது என் கருத்தா? இது இப்ப இதுல நான் படிச்சது இது என் கருத்தா? அப்ப நீங்க கோச்சிங்கன்னா எங்க போய் கோச்சிக்கணும்? இந்த நூல் எழுந்து சாமி சிதம்பரனார் எழுதி ஈவேரா கிட்ட காட்டி அவர் இதுல பிழைத்திருத்தெல்லாம் பண்ணி ஒப்புதல் கொடுத்து அச்சிடப்பட்டது. இங்க ஒரு ஆளு தனியா போனாருனாக்கா இப்ப 10 நண்பர்கள் போறாங்க, 10 பெண்களும் கூட போறாங்க அப்படின்னா
போனா வந்தான் அவன் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் இல்லையா? ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போறது முதல்ல கட்டின மனைவிக்கு தெரியக்கூடாது. அதுதானே அன்னைய பழக்கம். இப்போ அங்க போனா பொருளாதார செலவாகணும் மனைவி கண்டிப்பாங்கல்ல. ஆனா அந்த 10, 20 பேருக்கு இவரு வீட்ல இருந்து இவங்க மனைவி அப்பா அம்மாவுக்கு தெரியாம சமைச்சு தோட்டத்து வழியா கட்ட வண்டியில சாப்பாடு போகுதுன்னா அத்தனை பேருக்கும் போகுது. அப்ப அத்தனை பேருக்கு இவரு சாப்பாடு குடுக்குறாருன்னா, அந்த பெண்கள வச்சு தொழில் நடத்துறது யாரு? இவர் தானே. அந்த குழும தலைவர் தானே. அதனால தானே நீங்க சோறு போட வேண்டிய நிர்பந்தம் வருது. இப்ப இதனால வருவாய் ஈட்டுறதுங்கிறதால தான் மனைவி வந்து இத ஏற்றுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்காரர் அங்க போய் கூத்தடிக்க போகல. நம்ம வீட்டு பொருளாதாரம் போகல. நம்ம வீட்டுக்காரர் இத வச்சு சம்பாதிக்கிறாரு. அப்படிங்கிறதால தானே சமைச்சு அனுப்புறாங்க. அப்ப பெண்கள வச்சு விபச்சாரம் நடத்தினாருங்கிறதுக்கு இத விட உங்களுக்கு வேற எங்க போய் நாங்க சான்று குடுக்குறது? அவங்க எழுதின நூல்லயே சான்று இருக்கு. இதோட இல்லாம சாப்பாடு மட்டும் இல்ல, மது பாட்டிலும் போகும். அது இன்னொரு இடத்துல சொல்றாரு. உதாரணமாக எனது நல்ல வாலிப பருவத்தில் பக்கம் 54 20 முதல் 32 வயது வரையில் சகாபாடிகள் ஏறக்குறைய அந்தரங்க சகாபாடிகள் எல்லோரும் மது அருந்துவார்கள். அது மாத்திரமா, என்னிடத்தில் அதிக காதல் உள்ள சர்க்கார் அதிகாரிகள், நல்லா புரிஞ்சுக்கணும். சர்க்கார் அதிகாரிகளே இவரு வீட்டுக்கு வந்து இந்த கூத்தடிக்கிறதுல பங்கெடுத்திருக்காங்க. அப்பொழுதே அரசியல் செல்வாக்கை எப்படி இவர் கையில போட்டிருக்காருன்னு பாருங்க. அதிகாரிகள், ஜமீன்தார்கள், மிராசுதார்கள் ஆகியவர்களும் மது அருந்துபவர்கள் மேற்கண்ட வயதில் அநேகமாக இரவெல்லாம் இந்த கூட்டத்தாருடனேயே கோலாகலமாய் இருந்து காலையில் 6 மணிக்கு வீட்டிற்கு வந்து கொத்து சாவியை எடுத்துக்கொண்டு கடை திறக்க போய்விடுவேன். ஒரு ராத்திரிக்கு 4 பாட்டில் 5 பாட்டில் பிராந்தி உடைபடும். எனக்கு மாதத்தில் இந்த செலவு சுமார் 40, 50 ரூபாய் ஆகும். என் வீட்டில் சதா 4, 2 பாட்டில்கள் இருக்கும். நானே என் கையால் டம்ளரில் ஊற்றி சோடா கலந்து கொடுப்பேன். சிலர் அதிகம் குடித்துவிட்டு போதையில் என் மீதே துப்புவார்கள். ஒரு காலத்தில் ஒரு டெப்டி கலெக்டரும் ஒரு சால்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரும் நான் ஊற்றி கொடுத்ததையே சாப்பிட்டு விட்டு என்னை பிடித்து கீழே தள்ளி என் வாயில் பலவந்தமாக ஊற்றினார்கள். அப்படியெல்லாம் இருந்தும் என்னை அந்த சாவகாசம் மற்றும் சுற்று சார்பும் அதுல இருந்து நான் குடிக்கலங்கிறான்னு வச்சுங்களேன். அப்ப எந்த நேரத்திலும் வீட்டுல மது பாட்டில் இருக்கும். இவரு குடிக்க மாட்டாரு. ஆனா அந்த தொழிலுக்கு வந்து இதை பயன்படுத்துறாங்க. இப்ப இளமை வாழ்க்கை புரிஞ்சு போச்சா? உங்க தலைவருடைய இளமை வாழ்க்கை அப்படியே ஒருவனுக்கு ஒருத்தின்னு ரொம்ப யோக்கியமா வாழ்ந்ததும் சின்ன வயதுல இருந்தே அவர் வந்து எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அடுத்தது இதுக்கு போயிடுறாரு, துறவு போயிடுறாரு. துறவு போயிட்டு வரும் பொழுது இவர் கிளம்பி போயிடுறாரு. வீட்டுல அவரு இல்ல. அப்ப அவங்க அப்பா எங்கெங்கே தேடுறாரு. தேடும் பொழுது முக்கியமா எங்க தேடுறாருன்னா தாசிகள் வீட்டுலதான் இருக்காரு. அது இந்த பக்கத்துல இப்போ புத்தகத்துல ஒரு பக்கத்துல இருக்கு. அது இப்ப எங்க இருக்கு தேட முடியல. தாசிமார்கள் போவாருங்கிறதால விலை உயர்ந்த தாசிமார்கள் வீட்டுலதான் முதல்ல போய் தேடுறாரு. பிள்ளைய காணோம்னா எங்க போய் தேடுறாருன்னா அப்பா அங்கதான் முதல்ல போய் தேடுறாரு. அந்த தரவா அதுல இருக்கு. அதுக்கு அடுத்தது நீங்க இந்த கற்பு அப்படிங்கிறத பத்தி பெண் ஏனான் அடிமையானாள்ங்கிற ஒரு நூலு திராவிடர் கழகம் போட்டிருக்கு. அதுல இருக்கும், வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நூல் வந்து பெரியாரின் சிந்தனைகள், அதுல சமுதாயம் பகுதி 1 சமுதாயம் 2 அந்த நூலு ஐயா ஆணைமுத்தி எழுதினது. இந்த நூல்ல தான் எடுத்து தரவுகள் எடுத்து கொடுக்குறேன். இந்த கருத்து தப்புன்னா நீங்க யாரு கருத்து சொன்னாங்களோ அவங்க மேல கோச்சிக்கணும். ஆண்களைப் போலவே பக்கம் 222 ஆண்களைப் போலவே பெண்களும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஆண்கள் 2 ஒப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால்
பெண்கள் 3 ஆசநாயர்களை வைத்துக்கொள்ள முற்பட வேண்டும். சரியா? 10, 15 பேர்ட்ட போகணும். நீ எங்க சொன்னார், நீ கேட்கிறீங்களே, போய் சொல்லிட்டாரா? உடனே நிலை சரிபட்டு போகும். உண்மையான சமரசம் தோன்றிவிடும். இப்ப ஆம்பளை 2 வச்சா நீ 3 வை. அவன் 5 வச்சா 10 வை. 2 மடங்கா நீ மேலே ஏறு. அப்பதான் சமரசம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது சுருக்கமாக சொன்னால் பக்கம் 224. சுருக்கமாக சொன்னால் கன்னிகாதானம், கல்யாணம், தாரா முகூர்த்தம் என்கின்ற வார்த்தைகளே மறைந்து அகராதியில் கூட இல்லாமல் ஒழிய வேண்டும். அன்றுதான் பெண்கள் சுதந்திரம் அனுபவிக்க லாயக்கு உள்ளவர்கள் ஆவார்கள். பெண்களுக்கு திருமணமே இருக்கக்கூடாது. இப்ப இததான் ஐயா வீரமணி என்ன சொன்னாரு? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னாரு. இப்ப அங்க வரலையே கோபம். இப்ப சேர்ற இவங்களுக்கு எல்லாம் அங்க வரணும்ல. அப்படின்னா என்னையான்னு கேட்கல. அப்போ ஒவ்வொரு பொண்ணு கூடயும் ஒவ்வொரு பையனும் நாளும் படுக்கணும், சுகத்தை அனுபவிக்கணும், திருமணம்னு பண்ணிக்க கூடாது, குழந்தை குட்டின்னு பெத்துக்க கூடாது. அது இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு வச்சிருந்து பிடிக்கலன்னா விட்டுறணும், அடுத்த 10 நாளைக்கு வேற ஆளு மாத்திக்கணும். அப்ப வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சுகம்தான் உனக்கு முக்கியம். அது இன்னொரு இடத்துல சொல்றாரு. நம்மளுக்கு சுகம்தான் முக்கியம், மற்றது முக்கியம் இல்லைன்னு ஐயாவே சொல்றாரு. அததான் இந்த சின்ன ஐயாவும் சொல்றாரு. அது தினம் ஒரு பொண்ணு. அப்ப இத அவருக்கு பொருந்தணுமான்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. நீங்க பண்ணீங்களா? வீரமணி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவரு போனாரா? போயிருந்து அவருக்கு ஒரு கல்யாணம், அவருக்கு ஒரு பிள்ளை குட்டியோ இல்லைன்னாக்கா இவ்வளவு பிரச்சனை இல்லையா? இந்த சொத்தினுடைய அவரு கூச்சிக்கிறதுக்கு தானே இன்னைக்கு பெரியார் கொள்கையை பரப்ப முடியாம ஆனைமுத்து ஐயா நூல் வெளியேற்றத்துக்கு நீதிமன்றம் போய் தடை வாங்குறீங்க. ஐயா கருணாநிதி இந்த கொள்கையை ஏத்து இருந்தா கல்யாணமே இல்லாத கண்ட பெண்களோட இவர் காலத்தை ஓட்டி போயிருந்தான்னா இத்தனை வாரிசு இருக்காது, இத்தனை வாரிசுக்கான சொத்து சேர்க்கிற நிலைமை வந்திருக்காது, தமிழ்நாடு இந்த அளவுக்கு கொள்ளை போயிருக்காது இல்ல. அப்ப நீங்க உங்க ஐயாவுடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்களா, கடைபிடிச்சீங்களா? இந்த கேள்வியை நம்ம கேட்போமா, கேட்க மாட்டோமா? அடுத்தது பொதுவாக பெண்ணின் விடுதலைக்கும் பக்கம் 236. பெண்ணின் விடுதலைக்கும் சுயேட்சைக்கும் கற்பம் விரோதியாய் இருப்பதால் சாதாரணமாய் பெண் பிள்ளை பெறுவதை அடியோடு நிறுத்திவிட வேண்டும் என்கிறோம். அதுக்கடுத்து சொல்றாரு, மதுவிலக்கு பிரச்சாரத்தை விட, சொத்து வியாதிகளை ஒழிக்கும் பிரச்சாரத்தை விட இந்த கற்பத்தடை பிரச்சாரம் மிகவும் முக்கியமானது என்பதே நமது அபிப்பிராயம். பக்கம் 242. புருஷன் தனக்கு இஷ்டமான பெண்ணை மணந்து கொள்வதற்கும் பெண் ஜாதி ஒரு புருஷனை தவிர வேறு எந்த புருஷனை எந்த காரணம் கொண்டும் மணந்து கொள்ள முடியாததற்கும் இக்குழந்தைகளை பெறுவதே பெருந்தடையாக இருக்கிறது. பிள்ளைகளை பெறுவதாலேயே பெண்கள் சுதந்திரம், மானம், அறிவு எல்லாவற்றையும் விட்டுவிட நேரிடுகிறது. சிறிதளவாவது சுயேட்சையுள்ள பெண்ணாய் விளங்குவதை விட பிள்ளைகளை பெறும் அடிமையான இயந்திரமாகவே இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. இதுவரை கூறி வந்தவைகளாலும் இன்னும் பல காரியங்களாலும் பெண்கள் கற்பத்தடையை அனுசரிக்க வேண்டியது அவசியமாகும். நான் சொல்லல, எல்லாம் உங்க ஐயா சொன்னதுதான். இப்ப அடுத்தது இந்த கல்வி முறைக்கு பல எடுத்துக்காட்டுகளை கொடுக்கிறாரு. இங்க தமிழர் பண்பாடு ஒருவன் ஒருத்தி, அங்க திருக்குறளை பார்க்கும்போது கற்புங்கன்னு வைக்கிறாரு. ஆண்களுக்கு பிறன் மனை விழையாமைங்கிற தலைப்பு கொடுக்கிறாரு. ஆம்பளையும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறாரு. வரைவின் மகளிர் சேரால் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கிறாரு. அங்கேயும் ஆம்பளை போகக்கூடாது, பெண்களுக்கு மட்டும் ஒழுக்க நெறி இல்லை, ஆண்களும் ஒழுங்கா இருக்கணும்னு வள்ளுவர் கொடுக்கிறாரு. ஆனா இவர் சொல்றாரு, ஆனால் கிமு 66 அரேபியாவிலேயே சகோதரர் சகோதரிகளையும் புத்திரர் தாய்மாரையும் பெண்டாண்டு வந்ததாக ஸ்டார்போ என்பார் கூறுகிறார்.
வம்ச விருத்திக்காக முறைகேடான புணர்ச்சி உலகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்டே வந்திருக்கிறது. இதை யாரு ஒண்ணு கேட்டா? அந்த நாட்டுல அவன் பண்றான்ப்பா. இங்க யாரு அது ஒண்ணு கேட்டது? அதுக்கு அடுத்தது பக்கம் 278. எனவே பெற்றோர்கள் தங்கள் பெண்களை பெண் என்றே அழையாமல் ஆண் என்றே அழைக்க வேண்டும். இதான் இப்ப இந்த பெரியார் பேத்திகளுடைய நடைமுறை பாவனை. ஆண் என்றே அழைக்க வேண்டும். பெயர்களும் ஆண்கள் பெயர்களையே இட வேண்டும். உடைகளும் ஆண்களைப் போல கட்டுவித்தல் வேண்டும். சுலபத்தில் இது ஆணா பெண்ணா என்று மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாத மாதிரியாக தயாரிக்க வேண்டும். ஒரு ஆம்பளை ஆக்குங்கிறான், பொண்ணை வந்து ஒரு ஆம்பளை ஆக்கு அப்படிங்கிற வேண்டும். பெண்ணும் தன்னை பெண் இனம் என்று கருத இடமும் எண்ணமும் உண்டாகும்படியாக நடக்கவே கூடாது. இப்ப என்னங்க, இந்த ஆணுக்கு ஆணை பெண்ணாக்கிட்டீங்க, பெண்ணை வந்து ஆணாக்கிட்டீங்க. இப்ப கல்யாணம் அந்த ஆணாக்கின பிறகு பெண்ணு கூட தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஒரு பெண்ணை ஆணாக்கிட்டீங்க, இப்ப அது ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாங்கிற கேள்வி வருது இல்ல. ஏதாவது கல்யாணமே வேணான்ட்டார், அப்புறம் என்ன? தயாரிக்க வேண்டும். பெண்ணும் தன்னை பெண் இனம் என்று கருத இடமும் எண்ணமும் உண்டாகும்படியாக நடக்கக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் நமக்கும் ஆணுக்கும் ஏன் பேதம், ஏன் நிபந்தனை, ஏன் உயர்வு தாழ்வு என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், நம் பெண்கள் வெறும் போகப் பொருளாக ஆகப்படாது. இங்க என்ன சொல்றாரு? போகப் பொருளா ஆகப்படாத, சம உரிமை சம வேலை அந்த ஆண்களை போல நிகரா இருக்கணும். ஆண்கள் வந்து பெண்களை வந்து போக பொருளா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் மாத்துங்கிற. சரி, எல்லாத்தையும் மாத்துறை. உடல் அமைப்பு இயற்கையா கொடுத்த சில இருக்கு, அதை மாத்த முடியுமா? ஆண்களா முடி வெட்டி விட்டுட்ட, சட்டை போட்டு விட்டுட்ட. இப்ப ஆண்கள்னா மீசை முளைக்குது, தாடி இருக்கு. இப்ப பெண்களுக்கு அது என்ன ஒட்டியா வைப்ப? இப்படி இயற்கையான கூறுபாடு உடல் அமைப்பு முறை இருக்குல்ல. இப்ப பெண்கள் போக பொருள் ஆகிவிடக் கூடாதுங்கிறதுக்கு தான் சொன்னு சொல்றாரு. இங்க பாரு, இன்னொரு இடத்துல 245 சொல்றாரு, மனிதன் இருக்கும் வரை அனுபவிக்க வேண்டியது இன்பமும் திருப்தியுமாகும். அதுதான் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போடா. அப்புறம் இங்க வந்து போக பொருள் ஆகக்கூடாதுன்னா, போக பொருள் ஆகாத நீ எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணுவ? முன்னுக்கு பின் முரணா இருக்குல்ல. ஒரு பொண்ணு போக பொருளானா தான் நீ என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். பக்கம் 296. நான் 1932 ஜெர்மனி சென்றிருந்தேன். அப்போது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டுக்காரர்களை விசாரித்தேன். அவர்கள் தங்களை பர்போஸ்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்றார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். நாங்கள் உண்மையான கணவன் மனைவியாக திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள நாங்கள் பயிற்சி பெறுகிறோம் என்றார்கள். எப்படி? எவ்வளவு காலமாக என்று கேட்டேன். 8 மாதமாக என்றார்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த நாடு முன்னேறுமா? பதிவிரதம் பேசி பெண்களை அடிமையாக்கும் இந்த நாடு முன்னேறுமா? இவர் கேள்வி கேட்கிறார். திருமணத்துக்கு முன்னாடியே 6 மாசம் 1 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அவங்க முன்னேறுவாங்களா, நம்ம முன்னேறுவோமான்னு கேள்வி கேட்கிறார். இப்ப தமிழ்நாட்டுடைய பெண்களை, ஆண்கள் சிறு பிள்ளைகளை எப்படிப்பட்ட பண்பாட்டு சீர்வழியில கொண்டாந்து திராவிட நேத்திருக்கு, புரியுதப்ப? இப்ப டேட்டிங்கிறவங்களையும் லிவிங் டுகெதர்ங்கிற பெயர்லயும் கல்லூரி படிக்கிற பெண்களோ இல்ல வேலையில தனிமையா இருக்கிற பெண்களோ ஒவ்வொருத்தவங்க கூட வாழ்ந்துகின்னு இருக்குங்க. சென்னை நகர பகுதியில பெற்றோர்களுக்கு தெரியாமே வாழ்ந்துக்கின்னு இருக்கு. 4 மாசம் அவன் கூட இருக்கு, அடுத்தது அவன் விட்டு போறான், வேற ஒரு பொண்ணு கூட போறான், இந்த பொண்ணு வேற ஒரு பையனோட வாழுது. இப்ப இதனுடைய எதிர்காலம் என்னன்னே தெரியல. இப்ப உனக்குன்னு ஒரு கணவன், உனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாதான் இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், உடல்ல அழகு இருக்கிற வரைக்கும், கையில வருவாய் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும்.
நீ முதுமை நிலை அடையும் பொழுது அப்படியே நான் மருந்து வாங்கி குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்குவியா? அன்னைக்கு யாரு உன்னை பாக்குறது? உனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாதான் தான் அம்மான்னு பார்க்கும். உனக்குன்னு ஒரு கணவன் இருந்தா பார்க்க முடியும். இப்ப ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த பண்பாட்டு கூறுகளையே சிதைச்சு இன்னைக்கு கொண்டாந்து நடுரோட்ல நிறுத்தந்து ஈவேராவுடைய இந்த பெண் விடுதலைங்கிற புரட்சி. மற்றபடியா பெண்கள் அடிமையா இருக்கணும், படிக்கணும், வேலைக்கு முன்னேறணும் அப்படிங்கிற கருத்துல நம்ம தடையா இல்ல. அதை நம்ம வெறுக்கல. இவரு பெண்கள் படிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பெண்கள் படிச்சிருந்தாங்க. எந்த பெண்கள் இங்க அடிமையா இல்ல, ஆண்களுக்கு நிகரா தான் எல்லாத்துலயும் அவங்க பணியாற்றி இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னாக்கா கிபி 1700 எப்ப குமார கம்பண்ண மதுரையை பிடிச்சானோ, விஜயநகர ஆட்சி இந்த மண்ணுக்கு வந்த பிறகுதான் இங்க தெலுங்கு பிராமணருடைய ஆதிக்கம் மேலோங்கின பிறகுதான் வர்ணாசிரம தர்மங்களும் பெண்ணடிமை முறையும் ஜாதிய பகுப்பு உயர்வு தாழ்வு முறையும் புகுத்தப்பட்டது. அதன் பிறகுதான் அவங்களுடைய வாரிசு தானே நீங்க. விஜயநகர அரசின் வாரிசு தானே திராவிடா. இன்னைக்கு திராவிடம் பேசுறீங்க, பாப்பாங்கிறீங்க, பிராமணர்களை எதிர்ப்பு பிரச்சாரம் பண்றீங்க. நேத்து என்ன நடக்குது? ராமேஸ்வரம் கோயில்ல மகாராஷ்டிரா பிராமணரை கொண்டாந்து இங்க பணியமர்த்துறீங்க. இப்ப நான் பேசுறதுக்கு இவ்வளவு துடிக்கிறீங்க. நான் பேசுறது ஏன் பேச்சே இல்லைங்கிறது தான். அதுக்குதான் இதை தரவு கொடுத்துருக்கேன். எல்லாம் உங்க ஐயா கொடுத்த தரவு தான். அதுக்கு அடுத்தது இந்த சீமானு ஒரு கருத்து சொல்லிட்டாருன்ட்டு சான்று கேட்டாங்க. அதுக்கான தரவு பக்கம் 335. ஆகவே கலவிக்கு துக்கத்திற்கும் விபச்சாரத்திற்கும் சொத்துக்கும் கல்யாணத்துக்கும் அகில உலக மனித சமூகம் முழுமைக்கும் பொருந்தும்படியான ஒரு முறையோ வரையறையோ காரண காரியங்களோ பொதுவாய் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. பழைய சரித்திரம் ஒன்றில் ஒரு தேசத்து அரச முறையில் அந்த அரசனுடைய ராணி பெண்ஜாதி இறந்து விட்டால் உடனே அந்த அரசனின் மகள் ராணியாக அரசன் மனைவியாக ஆகிவிடுகிறார் என்றும். என்ன சொல்ல வர்றாரு தெரியுதா? பெத்த பொண்ணு அப்பனுக்கு மனைவியாகுது. அரசன் இறந்து விட்டால் உடனே மகன் அரசனாக கணவனாக ஆகிவிடுகிறான் என்றும், அதாவது உண்மையான புருஷன் மனைவியாக ஆகிவிடுகிறார்கள் என்றும் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. இது இங்க நான் பார்த்தது ஞாபகம் இருக்குன்னு ஈவேரா சொல்றாரு. இது ஏன் எங்கள்கிட்ட சொல்ற? அந்த கேள்வி இருக்குல்ல, நீ பார்த்துட்டு போக வேண்டியதானே. அடுத்தது, இவைகளை எல்லாம் யோசிக்கும் பொழுது கல்வி முறை என்பதும் சொத்து முறை என்பதும் பெரும்பாலும் தேசாச்சாரம், மதாச்சாரம் அல்லது சாதிச்சாரம், பழக்க வழக்கம் முதலியவற்றை பொறுத்து இருக்கின்றனவே தவிர வேறு நியாயமான நிர்பந்தமான உலகெங்கும் ஒரே வழிமுறையான காரணகாரியமான முறை கிடையவே கிடையாது என்றுதான் யூகிக்க வேண்டியதாக இருக்கிறது. இது விஷயத்தில் மற்ற உயிர்களின் இயற்கை சுபாவங்களும் எவ்வித வரையறைக்கும் கட்டுப்பட்டதாகவும் காண முடியவில்லை. மிருகத்துக்கிட்டெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை இல்லைங்கிறார். அங்கெல்லாம் எங்கேயும் இல்லை. நமது பழங்கால புராணங்களை பார்த்தால் தான் பெற்ற மகளை தன்னை ஈன்ற தாயையும் புணர்ந்த கதைகள் பல இருக்கின்றன. முறையற்ற விபச்சாரத்தன சம்பந்தமான கதைகள் எண்ணிறந்தவைகள் இருக்கின்றன. குருவின் மனைவி, சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலவி செய்வது குற்றமாக கருதப்படவில்லை. பிள்ளைப்பேருக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவி குற்றமாக கருதப்படவில்லை. சில இடங்களில் பிராமணர்களுடன் கலவி செய்வதை பிசைக்கென்று கருதுவதில்லை. கடவுள் பக்த பெண்களிடம் கலவி செய்த கதைகள் அனர்த்தம். ஆகவே இவ்விஷயங்களில் இன்னதுதான் சரி, இன்னதுதான் தப்பு என்று குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது. ஆனாலும் கலவிக்கான வைத்திய முறைப்படியும் தேக தத்துவ முறைப்படியும் சில முறைகள் கற்பிக்கப்பட்டிருப்பதை குற்றம் என்று சொல்ல இதுவரை எவரும் முற்படவில்லை. ஆதலால்
இதை பகுத்தறிவுள்ள மனிதன் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லலாம். என்றாலும் கல்வியை பற்றிய காரியங்களுக்கு பாவம், புண்ணியம், கடவுள் தண்டனை, மானம் என்பவைகள் பொருத்தமாகும்படியாக எவ்வித குறிப்பிட்ட ஒரே மாதிரியான முறையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து வருகின்றது என்பது மேற்கண்ட விஷயங்களால் கருத வேண்டி இருக்கிறது. ஆகவே இவ்விஷயங்களை எடுத்துக்காட்டி மனிதன் எப்படி நடந்து கொள்வது என்னும் கேள்விக்கு பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள மனிதன் என்ன சொல்ல முடியும் என்று யோசிக்கும் போது சமயோசிதம் என்பதை தவிர வேறு வழிகாட்டி இருப்பதாக அறிய முடியவில்லை என்பதற்காகவே இவ்வுறவு முறை விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்காட்ட வேண்டியிருந்தது. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டார். எந்த பாக்கியம் இல்லை. அப்பா, பெத்த பிள்ளை, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குரு, சிஷ்ய எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி உலக நாடுல எல்லாம் சகசமா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்ல வர்றாருன்னாக்கா, இது இப்படித்தான ஒரு வரையறை உலகங்க இல்லை, அதனால நானும் எதுவும் சொல்ல முடியாது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு போங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இத்ததான் சீமான் சொன்னார். தரவு காட்டிக்கிங்கல்ல, இந்த பின்னூட்டம் நான் பேசுறதுக்கு பின்னூட்டத்துல நிறைய பேர் கூச்சிருந்தான். எவனுமே வந்து கருத்தால போறதுக்கு வரல. கிழவன்னா அவன்னா ஏதாவது. அப்ப நான் கிழவன் தான், இனிமே நான் மைனர் கிடையாது, கிழவன் தான். இது என் கருத்தே இல்லைங்கிறான். இப்ப இது வரைக்கும் படிச்சேன் அவரு கருத்து. அவரு தான் கற்பப்பை எடுத்து போட்டு சொல்றாரு, பிள்ளை கருத்தை நிறுத்திக்கங்கிறாரு. கணவன் வந்து 2 பொண்டாட்டி வச்சிருந்தா நீ 3 வச்சுக்கங்கிறாரு. அப்போ ஒரு இடத்துல பார்க்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே 6 மாசம் 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்ததுக்கு பழக்கம் அவர் தான் கொடுக்குறாரு. எல்லா எடுத்துக்காட்டும் உங்க ஐயா தான் கொடுக்குறாரு. ஒரு பொண்ணு மாதிரி இருக்காது, ஆணு மாதிரி இரு அப்படிங்கிறாரு. எங்க போய் அது ஆணை கட்டிக்கிறதா இல்ல பொண்ணையே கட்டிக்கிறதா என்னங்கிறது தெரியல. அப்ப தமிழருடைய பண்பாட்டு கூறுகளை எதெல்லாம் செஞ்சானோ, முதல்ல சொன்ன மொழி, நாடு, மண்ணு, பண்பாடு, மலை, காடு, தற்சார்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் அழிச்ச இந்த திராவிடா அதை எல்லாத்த விட மிக மோசமா அழிச்சு கொண்டிருக்கிறது தமிழரது பண்பாட்டு கூறுகளை. இந்த பண்பாட்டு கூறுகளுக்கு தான் உலகத்துல இருந்து பல பெண்கள் இங்க வராங்க, ஒருத்தவன் ஒருத்தையா வாழலான்ட்டு, அந்த வாழ்க்கை பிடிக்கலன்ட்டு. ஆனா இங்க வந்து பாருங்க, இங்க இருந்துங்கன்னு பல பெண்களை இவனு சீரழிக்கிறதுக்கு கருத்து சொல்றான ஒழிஞ்சு இவன் வீட்டு பெண்களை ஏதாவது அப்படி இருக்கான்னா பாருங்க, இல்ல, அதை பத்திரமா வச்சிருக்கான். இப்ப அவர் சொன்னார் இல்ல, கணவன் 2 பெண்கள்கிட்ட போனா நீ 3 ஆண்கள்கிட்ட போகணும்னு. இந்த கருத்து ஐயா கலைஞருக்கு பொருந்துமா? பொருந்தாது. அவரு போயிருக்கலாம், 2 3 கல்யாணம் பண்ணலாம், அது ஆண்களுக்கு மட்டும். இததான் அவரு கண்டிக்கிறாரு. ஆண்கள் மட்டும் நீங்க ஏன்டா 3 கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, பெண்கள் மட்டும் ஏன்டா ஒரு கணவனோட இருக்கணும், இததான் கேட்கிறாரு. உங்களை பார்த்துதான் கேட்கிறாரு, உங்க தலைவர்களை பார்த்துதான் அவர் கேட்கிறாரு. இன்னும் அன்னைக்கு கண்ணீர் துளிகள்னு காரி முஞ்சாரு. 49க்கும் பிறகு 67ல போய் நீங்க அவர்கிட்ட ஒட்டுற வரைக்கும் அவர் மூஞ்ச காரி அதை எடுத்து பெரியார் திடல்ல இருந்து அந்த தந்தை இது ஈவேரா எழுதுற ஏடுகளை வெளியிட சொல்லலாம் வீரமணிய. நான் கேட்கறது 1949ல இருந்து 67 வரைக்கும் இந்த திமுக கட்சியில இருந்த இன்றைய தலைவர்கள் இல்ல அன்றைய தலைவர்களை ஈவேரா என்ன திட்டிருக்காருன்னு பாருங்க. அதே போன்று இவர்கள் ஈவேராவை திட்டாத திட்டு இல்ல. அதை தாண்டி எல்லாம் இப்ப கருணாநிதி ஈவேரா திட்ட தாண்டி எல்லாம் யாரும் திட்ட முடியாது. அப்படிலாம் திட்டிருக்காங்க. அந்த அந்த வார்த்தைகளையே நம்ம வந்து பதிவு செய்ய முடியாது, அவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அதை தான் இப்போ 200 ரூபா ஓபியும் பண்ணிக்கின்னு இருக்காங்க. தரவுகள் வச்சிருக்கேன், வாதத்துக்கு வாங்க. இல்ல இது ஈவேராய சொல்லலைங்கிறீங்களா? இல்ல சொல்லலைன்னா அதுக்கு சான்று கொடுங்க. இப்ப என்ன கேட்டீங்க, சான்று கொடுத்துட்டா? உங்க நூல்ல இருந்தே பெரியார் திடல் வெளியிட்ட தமிழர் தலைவர்ங்கிற நூல்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கா. திராவிட கழக வெளியீடு. வெக்கமானங்கிட்ட தலைவர் எல்லாம் வச்சுக்கணும், அவனுக்கு கீழே தொண்டனா இருந்துக்குன்னு இங்க குதிச்சு சீட்டம் பண்ணக்கூடாது. நாங்க ஏதோ வேற பிஜேபியில இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, அங்க இருந்து இங்க இருந்து
இன்னைக்கு திராவிடத்தை எதிர்நிலைப்பட்டு நிக்கிறவன்ல. திராவிடத்திலே ஊறி அங்கேயே திளைச்சி அங்கிருந்து வெளியே வந்தேன். பெரியார் எட்டாவது கூட்டம் போட்டிருக்கோம். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல வீரமணியம் கொண்டாந்து 3 தடவை கொண்டாந்து கூட்டம் போட்டிருக்கான். அம்மா சேலம் அருள்மொழி அவங்கள கொண்டாந்து ஒரு தடவை ஊர்ல கூட்டம் போட்டிருக்கேன் நான். என் முதுகுலயே தேர் சட்டையில எடுத்த 2 கையிலயும் அக்கின் சட்டை, காலில் முள்ளு பால்ற கட்டை போட்டுக்கின்னு தேர் சட்டையில எடுத்தவன் கடவுள் இல்லைன்னு அவன் தான் பேசுறான். இந்த அன்னைக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் படிக்கல. அவருடைய தத்துவங்கள் வெளியே வரல. அங்க திடல்ல என்ன புத்தகம் விட்டாங்களோ அந்த புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு கடவுள் இல்லை சாமி இல்லைன்னு சுத்தி இருந்தோம். ஆனைமுத்து ஐயா பெரியாரின் சிந்தனைகள் நூலை தொகுத்த பிறகு அத்தனை நூலையும் வாங்கி இன்னைக்கு அத்தனை தொகுப்பு என்கிட்ட இருக்கு. 4500 போட்டு தொகுப்பு வாங்கி வச்சிருக்காங்க. அப்பதான் இங்க வெளியிடாத செய்திகள்லாம் அவர் பேசுறது போனதெல்லாம் வரும்பொழுதுதான் தமிழை காட்டுமராண்டி மொழி என்னது, தமிழ்ச்சனியனை விட்டு ஒழிக்க என்னது, தாய்ப்பால் பைத்தியம் என்னது, திருக்குறளை மாலானது, இப்படி தமிழனுக்கு முழுக்க எதிராகவே தமிழன சூத்திரன்னு சொன்னா, அப்ப தமிழன சூத்திரன்னு சொன்னா கன்னடம் யாரு, மலையாளி யாரு, தெலுங்கு யாரு? காட்டுமிராண்டி மொழி தமிழ்னா தெலுங்கு என்ன, கன்னடம் என்ன, மலையாளம் என்ன மொழி? இப்ப அது இதை விட அறிவியல் கூறுகள் உள்ள கொட்டி கிடக்கா? இவரு பிறந்தது கன்னடம், இவரு தாய்மொழி தெலுங்கு. அப்ப ஏன் ஓன் தெலுங்கு மொழியில காட்டுமிராண்டி மொழி நீ சொல்லல? இப்ப பிறந்த நாடு கன்னடம், ஏன் கன்னட மொழி காட்டுமிராண்டி மொழி நீ சொல்லல? தமிழ் மொழி காட்டுமிராண்டின்னு சொல்லிருக்க. தமிழ் மொழியில அணுவியத்தை பத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வரைக்கும் இந்த திராவிட பார்த்து போட்டு குதிக்கிறீங்கல்ல, சொல்றீங்கல்ல, இந்த ஒரு வரைக்கும் பதில் சொல்லுடா. நிறைந்த இவ்வணுக்கள் பூதமாய் நிகழின் குறைந்தும் ஒத்தும் கூடா வரிசையில் 1 முக்கால் அரைக்கால் ஆயிரும் தொன்றுமிக்கதனால் பெயர் சொல்லப்படுமே. மனுமேயில அணுனுடைய கட்டமைப்பு பத்தி கொடுத்திருக்கான். இதுக்கு விளக்கம் என்னன்னு அவனா சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் படிப்பு இல்லை, இதெல்லாம் அறிவு இல்லை. நான் சொல்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அணுவை பத்தி பிச்சு பிச்சு எழுதி வச்சிருக்கா தமிழ் சான்றோர்கள், தமிழ் சித்தர்கள். மேலை நாடு அணுவை பத்தி வெளியில ஆய்வு பண்ணது 1980 850க்கு பிறகு. அப்ப இந்த தமிழை உனக்கு காட்டுமிராண்டி, இந்த மொழி உனக்கு காட்டுமிராண்டி மொழி. இதுல எந்த அறிவும் கிடையாது. அறிவு இருந்த அறிவு, படிக்கிற அறிவு உனக்கு இல்ல. நீ 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ராமாயணம், மகாபாரதம், சைவ புராணம் இதை புரட்டிட்டு நீ மொழினா அது முட்டாள்தனன்னு நாங்களே சொல்றோம். அது தமிழ் இனத்துக்கு சம்பந்தம் இல்லாத நூல்கள். தமிழருடைய மரபுசார் நூல்கள், மரபுசார் மெய்யிலே ஆசிவகம், பெருஞ்சித்திரர்களுடைய அறிவியல். இந்த பிராமணர்களை உள்ள கொண்டாந்து சேர்த்தது உங்க முன்னோர்கள். விஜயநகர மன்னர்கள் தான் தெலுங்கு பிராமணர்களை உள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வர்ண பேதத்தை கொடுத்தது, சாதி பாகுபட்ட கொடுத்தது, பெண்ணடிமையை கொடுத்தது எல்லாம் அவங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு தாத்தா. விஜயநகர அரசுக்கு பேர பிள்ளைங்க நீங்க, திராவிடம் பேசுறவ அந்த வாரிசு. யார முட்டாளைங்கிறீங்க? முட்டாளன்னா நாய்க்கன பேசுங்க. தெலுங்கு நாய்க்கு அரசு ஆண்டார்கள்ல, தஞ்சை நாயக்க, மதுரை நாயக்கன், செஞ்சி நாயக்கன், அவர்கள் காலத்துல என்ன நடந்தது? எப்படிப்பட்ட பிராமணிய அட்டூழியங்கள் நடந்தன? இந்த மூட நம்பிக்கைக்கும் இந்த பெண்ணடி எல்லாம் காரணம் அவங்கதான். பண்டு தொட்டு தமிழ் அடிமையா இல்ல. எங்களுடைய ஆட்சி உரிமை போச்சு. இன்னைக்கு எப்படி ஆட்சி உரிமையை அந்நிய கையில கொடுத்துட்டு நாங்க போராட்ட காலத்துல கூச்சிக்கின்னு போராடி நிக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. எந்த ஒன்னையும் தடுக்க முடியல. மலை உடைக்கிறத தடுக்க முடியல. காடு அழிக்கிறத தடுக்க முடியல. எங்க வீட்டை இடிச்சு தள்ளி நீங்க அந்நிய கம்பெனிக்காரன் கொடுக்கறத தடுக்க முடியாம நிக்கிறோமோ அப்படித்தான் 400 ஆண்டு காலம் என் மக்கள், என் முன்னோர்கள் நின்னாங்க விஜயநகர ஆட்சி காலத்துல. அத்தனை பேரையும் உன் முன்னோர்கள் தான் சிதைச்சாங்க. அவன் தான் கல்வி இல்லாத தற்கூரி ஆக்கணும். அவன் தான் எங்களை கீழ்ஜாதி மேல் ஜாதி ஆக்கணும். அங்கதான் பெண்ண அடிமை வந்தது. தமிழர்கள் தொன்று தொட்டு இல்லை உருவாக்குனது உங்க பாட்டா. இப்ப அதை விடுதலை பெற்று சொல்லிட்டு மீண்டும் உருவாக்கிக்கின்னு இருக்கிறது பேரைங்க. இதுல திராவிடத்துல தமிழ அல்லாதவன் குதிக்கிறான்னாக்கா அதுல அர்த்தம் உண்டு. தமிழர் குடியில பிறந்தவன் நீ போய் அங்க குதிக்கிறன்னாக்கா ஒண்ணு நீ மானங்கட்டவனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னுடைய பிறவி ஐயத்துக்குரிய பிறவி.
தமிழ் இனத்துக்கு எதிரிக்கு கூட போய் நீ எப்படி நிக்க முடியும்? இது வரைக்கும் நம்ம வரலாற்று தரவுகள் தெரியல. பல லட்சம் பேரை முள்ளிவாய்க்கால்ல ஒரே இடத்துல நிறுத்தி கொன்ன போது, கூட நின்ன போது, இதெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து அந்நியனுடைய காலடியை நக்கி தான் பொழைக்கணுங்கிற நிலை வருதுன்னாக்கா, நீங்க நக்கி பொழைச்சுட்டு போங்க. அத பெருமை பாராட்டாதீங்க. சுயமரியாதையோட வாழணும், தன்மானத்தோட நிக்கணுங்கிறவன வந்து நீங்க தரைக்குறைவா பேசாதீங்க. வருங்கால இளைய பிள்ளைகள்லாம் தன்மானத்தோட வாழணும்னு களம் நோக்கி பாயுது. நீங்க ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 200 குடுத்து டோக்கன் போட்டு கூட்டு வரீங்கடா. இங்க கூட்டம் தானா கூடுதுடா. போற இடம் பூரா மக்கள் தானா கூடுது. தமிழ் தேசியத்தை தூக்கி நோக்கி அலையிலேயே பாஞ்சிருக்கு. பேசுறீங்களே நீங்க வர தேர்தல்ல காசு குடுக்காத வென்று பார்த்து காட்டிடுங்க பார்ப்போம். ஒரு கட்சி உங்களால தனியா நிக்க முடியுமா? இவ்வளவு பெரிய கட்சி 60 ஆண்டு காலமா ஆண்ட கட்சி தானே. திமுக தனியா நின்னு ஒத்த பைசா காசு குடுக்காத ஒரு இடத்துல நின்னு வெற்றி பெற்று காட்டுங்க பார்ப்போம். என்ன வாய்ஸாட்டால விடுறீங்க? இது என்ன மன்னராட்சி பரம்பரையா? ஆட்சி மாறாதுன்னு நினைச்சீங்களா? அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி மாறாதா? இப்ப இன்னைக்கு ஆட்டம் போடுறவங்க நிலமெல்லாம் நாளைக்கு இன்னும் தலைகீழ மாறாதா? இப்படியே இருந்துருமா? கடந்த 10 ஆண்டா உங்களால கிக்க முடியலையே. 1011ல இருந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் 21 வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியலையே. அந்த அம்மையார் இருந்ததால இறந்ததால இந்த கதி. இருந்திருந்தா 21லயும் நீங்க வந்திருக்க முடியாது. அவங்க பிராமணர் குடியில பிறந்து அவங்க தமிழருக்கு பயன்பட்ட அளவுக்கு நீங்க பயன்படலையே. சங்கராச்சாரியரை கைது பண்ணி உள்ள வச்சாங்க. முதல்ல துவக்கத்துல உங்களுக்கு போட்டியா அவங்க தமிழர் விடுதலை புலிகளை தடை உத்தரவு போட்டு தீர்மானம் போட்டு வந்தாலும் இந்த 2011க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு ஈழப்படுகொலைகளை தாங்கிக்க முடியாம இன்னைக்கு அவங்க கொண்டு வந்த தீர்மானம் இருக்குல்ல, தனி தமிழீழமே தீர்வு. ஈழ மக்களுக்கு அங்க நடந்தது இனப்படுகொலை, அம்மக்களுக்கு தனி ஈழமே தீர்வு. இந்த 2 வாசகம் அவங்க கொண்டு வந்த தீர்மானம் தான் உலக அளவுல இன்னைக்கு ஆவணமா வச்சு அரசியல் நகர்வை புலிகள் முன்னெடுக்க முடியுது, புலம்பெயர் தமிழர்கள் முன்னெடுக்க முடியுது. நீ பாப்பாத்தின அவங்க பண்ணது நீ பண்ணலையே. இன்னைய வரைக்கும் நாளைக்கு ஒரு நாள் தீர்மானம் போட முடியுமா? இலங்கையில நடந்தது இனப்படுகொலை, தனி ஈழமே தீர்வு. திமுகவில் ஒரு தீர்மானம் போட முடியுமா? இந்த இந்த 200 ரூபா வைப்பீங்கல்ல, அதை செய்யுங்க. அங்க குறைங்க போய் அதை பண்ணிட்டு வந்து அப்புறம் பேசுங்க. பேசுறது நானு எனக்கு தான் கருத்து சொல்லணும். அதை விட்டுட்டு சீமா அவங்க அப்பா அம்மா அங்கெல்லாம் ஏன் போறீங்க? நேரா அங்க போனா அங்க போங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் சொன்ன கருத்து. இதுக்கு அந்த கட்சிக்கு சம்பந்தம் கிடையாது, இதுக்கு அந்த தலைவருக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப நான் இதுவரை பெரியாரின் தரவுகள், பேச்சுக்கள், தரவுகள் இவைகளெல்லாம் எடுத்து அவர்கள் பேச்சை அப்படியே புத்தகத்திலிருந்து படித்து காட்டியுள்ளேன். நான் தற்செயலாக கொடுத்த அந்த காந்தலட்சுமியினுடைய மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்புக்கு அதற்காக தற்செயலாக கொடுத்த பேட்டிக்கு பின்னூட்டம் மட்டுமல்ல, பல பதிவுகள் பெரியாரின் பேரன்களும் பேத்திகளும் வெகு சினம் கொண்டு சீற்றம் கொண்டு சீறியதை காண முடிந்தது. அதிலே தெருவில் ஒருத்தர் போனான்னா அவனை பாட்டு எல்லா நாயும் கம்முன்னு இருக்கும், ஒரு நாய் குறைக்கும். அந்த ஒரு நாய் குறைச்ச பிறகு எல்லா நாயும் பிலிபிலின்னு குலைக்கும். இப்படி குலைக்கிறதா தான் நான் எடுத்துக்கணும் ஒழிஞ்சு கருத்தை கருத்தோட மோதணும். கிழவன்னா கிழவன் தான் நான். நான் இதுக்காக டை அடிச்சிக்க முடியுமா? இல்லை அமெரிக்கா போய் கேப்பு தோப்பா வாங்கி மாட்டிக்கின்னு வர முடியுமா? கிழவன் தான். ஸ்ரீவித்யாங்கிற அம்மா சொல்றாங்க பாடையில போறவன எல்லாரும் ஒரு நாளைக்கு பாடையில போய் தான் ஆகணும். ஆனா நீ கவலைப்படாதம்மா, எப்படி இருந்தாலும் உனக்கு முன்னாடி போக மாட்டான், அப்படி இருந்தாலும் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன், கவலைப்படாத. ஏன்னா உன் மேல எனக்கு சந்தேகம் இல்லை, நீ பெரியார் பேத்திங்கிறத உண்மையா ஒத்துக்கிற. இது மட்டுமல்ல, இந்த பெண்ணை பற்றிய ஈவேராவின் கருத்து என்ன என்பதுதான் அந்த புத்தகத்தில் எடுத்து காட்டினேன்.
ஒரு தம்பி இந்த புத்தகத்தை காட்டி கூறினாரு, பெண் ஏன் அடிமையானாள். இதுல உள்ள தலைப்பை மட்டும் படிச்சு காட்டினாப்புல. அதுக்கு உள்ளால தான் நான் படிச்சதெல்லாம் இருக்கு. தலைப்பை படிக்காதீங்க. அதுக்கு உள்ள போய் படிங்க. தெரியும். இப்ப அவருடைய மதிப்பீடு, ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக குழந்தை பெறக்கூடாது. அதற்கு தடையாக இருந்தால் கர்ப்பப்பையை நீக்கிவிட வேண்டும். ஒரு ஆண், ஒரு பெண் என்ற இல்வாழ்க்கை கூடாது. பல பேர், பல ஆண், பல பெண் அப்படிங்கிற முறையில இருக்கணும். அதுதான் பெண் விடுதலை. அப்படிங்கிற அடிப்படையில தான் அவரு கருத்தினுடைய சாராம்சம் அதுதான் இருக்கு. சரி, உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? பல பேரு இந்த பெரியாரின் பேரன்களும், பேத்திகளும், ஐயா அதுக்கு சொன்னாரு, ஐயா இதுக்கு சொன்னாரு அப்படிம்பீங்க. அடுத்தது ஐயாவினுடைய வாரிசு அண்ணாதுரை பெண்மையை பற்றி அவருடைய மதிப்பீடு என்னவென்றால், அவளும் படிதாண்டா பத்தினி அல்ல, நானும் முற்றும் துறந்த முனிவன் அல்ல. அண்ணாவினுடைய பெண்மை பற்றிய மதிப்பீடு. அவருடைய தம்பி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில், இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது, இன்னொரு பெண் அனந்தநாயகி என்ற பெண் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து, அவர் இந்தியாவில் திராவிடம் எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அதற்கு இவர் பதில், நாடாவை அவிழ்த்துவிட்டு பாவாடையை தூக்கி பாருங்கள், உள்ளே தெரியும் திராவிட நாடு. இது எங்கேயோ கூட்டத்துல, வீட்டுல இல்ல, சட்டமன்றத்துல. இது கலைஞரின் பெண்மை பற்றிய மதிப்பீடு. அதுக்கு அடுத்தது, இன்றைய பெரியார் சொத்துகளின் காப்பாளராக இருக்கின்ற மானமிகு ஐயா வீரமணி, அவருடைய பெண்மையின் கருத்தீடு, மதிப்பீடு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு என்ன பொருளுங்கிறத இது வரைக்கும் குறைச்சிங்கல்ல, நீங்க ஆய்வு பண்ணுங்க, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா, பேராசிரியர் சுபவி ஐயா, ஒருவன் தன் மனைவியை விட்டு இன்னொருத்தவன் மனைவி கூட தொடர்புல இருக்கான், அதை கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொல்றாரு, இது என்ன காதல்ல கள்ளக்காதல், நல்ல காதல், திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லுங்கன்னு மகிழ்ச்சியா சொல்றாரு. அதுதான் அவருடைய பெண்மை பற்றிய மதிப்பீடு. அதுக்கடுத்தது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்மையை பற்றிய மதிப்பீடு சொன்னது தெரியும். ராமம் பூச, அதுக்கு விளக்கம் அவரே சொல்லிருக்காரு, தெரிஞ்சுக்கிங்க. இது எல்லாமே ஏதோ ஈவேரா மட்டும் இல்ல, இன்னும் விளக்க வேணா லூலு கம்பெனியே போய் கேட்டுக்குங்க, அவங்க கொடுப்பாங்க. இவ்வளவு தரவுகள் உங்ககிட்ட கொட்டி கிடக்கு. இதான் உங்களுடைய பெண்மையை பற்றிய மதிப்பீடு. அவங்க சொன்னதை எடுத்துதான் நான் சொன்னேன், நான் என் கருத்தை சொல்லல. அதுக்கு இவ்வளவு முட்டுக்கிறீங்க. இப்ப இத்தனை பேர் இத்தனை கருத்து சொன்னாங்களே பெண்மையை பத்தி, அதனுடைய பொருள் என்னன்னு உங்களுக்கு புரியும். அவங்களை ஏன் நீங்க முட்ட முடியல, உங்களால பேச முடியல? சொன்னவனை விட்டுட்டு அதை எடுத்து சொன்னவன் இவ்வளவு கூட குடைறீங்க. சான்று கட்டிக்கு சான்று படிச்சுட்டான். இன்னும் தரவு தேவைன்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்தில் தான் உங்களுக்கு தரவு கொடுக்க வேண்டும். அது தேவை என்றால் மீண்டும் ஒரு பதிவு போடுங்கள். உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க வனவாசத்தையும் படித்து காட்டுகிறேன். உங்க லட்சணம் தெரிய என்னன்னு. என்னை பத்தி விமர்சிக்கிறீங்க, உன் பொண்டாட்டி அப்படியா, பிள்ளை அப்படியா, பேர பிள்ளை அப்படியா. நான் பெண்மையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மதிப்பீடு, பெண்மை என்பது தாய்மை மட்டும் அல்ல, தாய்மையும் கடந்து அது ஒரு இறைமை என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. இதுக்கு மேலேயும் நீங்க என்ன கூவுறவங்க கூவுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்குறேன். ஆனா இந்த அளவுக்கு என்னுடைய பேச்சு வீச்சு பெற்றதுக்கு, ஒரு சுரண்ட கட்டத்துக்கெல்லாம் சீற்றத்தை கொடுத்துருக்குங்கும் போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சில பேட்டியெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. நன்றி, வணக்கம்.